வக்ஃபு திருத்தச் சட்டம் தொடர்பாக தற்போது தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. ஏராளமான இஸ்லாமியர்கள் இதில் பங்கு பெற்றிருக்கிறார்கள். கூடுதலான விவரங்களை களத்திலிருந்து வழங்க செய்தியாளர் சரவணன் இணைப்பில். சரவணன், உங்கள் விவரம். வணக்கம் கோபால். ஐயம்பேட்டை சக்கராப்பள்ளியில் முஸ்லிம் பரிபாலன ஜமாத் சபை சார்பில் வகாப் திருத்த சட்டத்தை கண்டித்து கைகளில் கருப்பு கொடிகளை ஏந்தியவாறு பேச்சுகள் அணிந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன. தஞ்சை கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் ஒன்று திரண்டு மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பியவாறு தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா தஞ்சாவூர் கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையில் மதகடி பஜார் என்ற இடத்தில் ஐயம்பேட்டை சக்கரப்பள்ளி பரிபாலன ஜமாத் சபை சார்பில் மத்திய அரசு அறிவித்துள்ள வக்ஃப் திருத்த சட்டத்தை உடனடியாக திரும்ப வலியுறுத்தவும், இந்தியாவின் பன்முகத்தையும் வகுப்பு சொத்தை அபகரிக்கவும் பொறுப்பு உள்ளதாக அரசியல் செய்வதாக போலவும் கோஷங்களை எழுப்பி வருகின்றன. கருப்பு கொடிகள் மற்றும் பதாகை கைகளில் ஏந்தியவாறு கருப்பு பேட்டிகள் அணிந்து மத்திய அரசுக்கு எதிரான ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கடும் வெயிலிலும் பொருட்படுத்தாமல் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களுடன் சேர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி கண்டன ஆர்ப்பாட்டத்திலும் கலந்து கொண்டிருக்கின்றன. இதனால் தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையில் கும்பகோணம் போக்குவரத்து சாலை பெரும் பாதிப்பு ஏற்பட்டு வருகின்றன. வகுப்பு திருத்த வாரிய சட்டத்திற்கு உடனடியாக திருத்த மசோதாவை கொண்டு வர வேண்டும் என பல்வேறு கட்சிகளும் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன. விவரங்களுக்கு நன்றி சரவணன்.